ஹாய், வணக்கம். வெல்கம் டு தீபக்ஸ் அனாலிசிஸ். ரீசெண்டாக சிவாஜி படத்தோட 17 இயர்ஸ் கம்ப்ளீஷன் அந்த போஸ்டர் பார்த்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு சில ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சிவாஜி வந்து ஒரு ஃபினாமினல் ஃபிலிம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு இருக்கிற சில லைக்ஸு படத்தில் சில பிடிச்ச விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து லாஜிக்கலாக எனக்கு தப்புன்னு பட்டதை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு சீன் ஒன்று இருக்கும். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அதில் வந்து ஒரு சின்ன பையனுக்கு ஷாக் அடித்து தூக்கி வீசப்படுவான் அந்த பையன். ஸோ அதில் வந்து ரகுவரன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, டீஃபிப்ரிலேட்டர் வச்சு அவர் இறந்து போன பையனை திருப்பியும் உயிரோட மீட்டெடுப்பார். ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா, அதே மாதிரி கொஞ்சம் சீன் கழித்து லாஸ்ட்டில் ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ரஜினியும் அது மாதிரி ஆகும், ரஜினிக்கும் அப்படி ஆகும். ஸோ டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, இறந்துட்டாருன்னே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஆடியன்ஸுக்கெலாம் மிகப்பெரிய ஷாக்காக இருக்கும். எனக்கெல்லாம் ஒரு ரஜினி ஃபேனாக பயங்கர ஷாக்காக இருந்தது. பட் இருந்தாலும் அந்த சீனை கனெக்ட் பண்ணுற மாதிரி டாக்டர்ஸ் வந்துட்டு ரகுவரன் வந்து டீஃபிப்ரிலேட்டர் வச்சு ரஜினியை திருப்பியும் மீட்டெடுப்பார். அதாவது உயிரோட ஒரு ரஜினியை கொண்டு வருவார். அந்த சீன் வந்து செம்மையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஜாதகப்படி ஸ்ரேயா சரண் வந்து ஜோசியக்காரர் ஒருத்தர் சொல்லுவார், இது மாதிரி இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அதையும் மீறி ஸ்ரேயாவை கன்வின்ஸ் பண்ணி ரஜினி வந்து கல்யாணம் பண்ணிப்பார். பட் பார்த்திங்கன்னா, சொன்ன மாதிரியே வந்து ரஜினி வந்து இறந்து போயிடுவார். டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பார், தமிழ்செல்வி நீ நினச்ச மாதிரியே நீ சொன்ன மாதிரியே வந்து ஜாதகம் பழிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து இறந்து போகிறேன். ஆனால் கூட அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து உன்னை வந்து சேருவேன் அப்படின்னு ஒரு எமோஷ்னலாக ஒரு வீடியோ போட்டிருப்பார். பட்டு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அவர் இறந்துருவார். பட் திருப்பியும் டீஃபிப்ரிலேட்டரை வச்சு உயிரோட வந்துடுவார். ஸோ அடுத்த ஜென்மன்றது நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து பல 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு 2-3 நிமிஷம் அவர் இறந்துட்டு அதுக்கப்புறம் அவர் திருப்பி பிறக்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து வச்சுருப்பார். நம்புகிற மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான சூப்பர்பான ஃபேண்டாஸ்டிக்கான சீன்ஸ் நிறையா இருந்தாலும் ஒரு சில சீன்ஸில் வந்து எனக்கு லாஜிக்கல் மிஸ்ஸஸ் இருக்கிற மாதிரி தோணுச்சு. சில விஷயங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஸ்ரேயா பிடிச்சிருக்குன்னு சொல்லி வீட்டில் போய் நிற்பார். அவங்க வந்து நீங்கள்லாம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவாங்க. ஆக்சுவலாக ரஜினியை அவங்க ஃபேமிலி எல்லோரும் விரட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சாலமன் பாப்பையாவோட பொண்ணுங்க 2 பேர் இருப்பாங்க, அங்கவை சங்கவை அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா, அது உருவகேலி மாதிரி அந்த பொண்ணுங்க ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால ரஜினி அதை வேணான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த சீனு. ஸோ இது வந்து ஒரு பாட்டில். இன்னொரு இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஸ்ரேயா வந்து இந்த மாதிரி கலரை ரெஃபர் பண்ணி நீங்கள் கருப்பாக இருக்க, நான் வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஒத்து போதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து விவேக் வந்து செம்ம கடுப்பாகி இந்த மாதிரி வந்து ராமர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, திராவிட நிறத்தோட உண்மையான நிறமே கருப்பு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அதாவது உனக்கு ஒரு பொண்ணை நீ பார்க்கும்போது அது கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீ ரிஜெக்ட் பண்ணுற. பட் நீ கருப்புன்னு இன்னொரு பொண்ணு சொல்லும்போது அது வந்து எப்படி சொல்கிறது, ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது கருப்பு வந்து ராமர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு அப்படின்னு சொல்லி அதை வந்து மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மாதிரி உருவகேலி, கருப்பாக இருக்கிறது ரொம்ப ஒரு அசிங்கமான விஷயம், ஒரு அழகு இல்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து ஒரு மேபி அதை அவாய்ட் பண்ணிடலாமோ அந்த சீனை அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சீனில் வந்து ஒரு சின்ன பையனை வேலைக்கு வச்சதுனால தான் அவனுக்கு ஷாக் அடித்து இறந்து போகிற நிலைமைக்கு போயிட்டு அப்புறம் தான் அவனை வந்து ரகுவரன் காப்பாற்றுவார்.
பட் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரஜினி கேட்பார், இந்த மாதிரி இப்போ சின்ன பசங்களை ஏன் வேலைக்கு வைக்கிற அப்படின்னு கேட்பார். இல்லையா வேறு வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ரொம்ப ஏழைங்க நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ரஜினி வந்து அது சொல்லுவார், இல்லை இனிமேல் பசங்களை வந்து வேலைக்கு அனுப்பாத, கான்ட்ராக்டர் இனிமேல் இது மாதிரி பார்த்தனா கான்ட்ராக்டே க்ளோஸ் பண்ணிவிடுவேன்ற மாதிரி கான்ட்ராக்டரை மிரட்டுவார். ஆனால் அதே ரஜினி நல்லா யோசிச்சு பாருங்கள், டீ கடை சீன் முன்னாடி ஒரு சீன் வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடில் வந்து ஆதிசேஷன் அப்படின்ற அந்த வில்லன் கேரக்டரை மிரட்டுற மாதிரி, உன்னோட கருப்பு பணத்தை எல்லாத்தையும் நான் வந்து இன்கம் டேக்ஸில் சொல்லிவிடுவேன், நீ வந்து 50% எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுவார். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி கடை சீன் ஒன்று வரும், டீயும் பஜ்ஜியும் சாப்பிடுவார். அப்போ வந்து ஒரு சின்ன பையன் தான் எடுத்து வந்து டீ கொடுப்பான். அந்த சீனில் இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷனாக உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும், அது யாரோட இடமா இருந்தாலும், நீ ஒரு நீ ஒரு சூப்பர் ஹீரோ தானே. ஸோ ஒரு சின்ன பையன் வேலைக்கு இருக்கான்றதை நீ தட்டி கேட்கலாம்ல. அப்போ நீ வந்து உன் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது அந்த பையனை வந்து நீ வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்ல. நீ இந்த இடத்துல ஒரு பையன் ஒரு ஒரு டீ குடிக்கிற பையன் வந்து டீ கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை வந்து நார்மலாக தேங்க்ஸ் தலைவா அப்படின்னு சொல்லி அந்த சீன் முடிஞ்சிருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒரு பெரிய லாஜிக்கல்